லூக்கா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பிசாசு ஒரு வேடிக்கையான காரியத்தை தேவகுமாரனிடம் சொல்கிறான். கேட்போமா? இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பிசாசு சொல்கிறான், நான் பொல்லாங்கன், உலகம் முழுவதும் எனக்குள் கிடக்கிறது. என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறவனுக்கு, தன்னுடைய வாழ்க்கையின் கையில் கொடுக்கிறவனுக்கு இந்த மகிமை எல்லாவற்றையும், உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் கையில் தான் இன்று உலகம் இருக்கிறது. பிசாசு தனக்கு பிரியமாய் நடக்கிறவருடைய கையில் செல்வத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். யோபு 9:24 யோபு என்ன சொல்கிறார்? இந்த உலகம் முழுவதும் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது. உலகத்தை, அதன் அதிகாரத்தை, வல்லமையை பொல்லாத பிசாசு தன்னை பின்பற்றுகிறவருடைய கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். இதனால் நடப்பதென்ன? சங்கீதம் 12:8 என்ன சொல்கிறது பாருங்க. மனுபுத்திரரின் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார். சண்டாளர்கள் கையில் அதிகாரம் பிசாசினால் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை தேடி பார்த்து கொடுக்கிறான். அவனுடைய தூதர்களாகிய துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிகிறார்கள். நல்லவர்கள் தவிக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள். நீதிமொழிகள் 22:29 இப்படி சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசர், நீசர், சண்டாளர், இந்த பதங்களுக்கு விளக்கம் என்ன? மனிதனுடைய உயிரை பற்றி, மனிதனுடைய ஜீவனை பற்றி, மனிதனுடைய ரத்தத்தை சிந்துவதை பற்றி சற்றும் கவலையப்படாதவர்கள், மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்க கொஞ்சமும் தயங்காதவர்கள். அவர்களுக்கு தேவையானது எல்லாம் பிசாசு கொடுக்கும் பணம், அந்தஸ்து, பதவி, பெருமை, அதிகாரம், இதுதான். அப்படிப்பட்டவர்கள் சுற்றி திரிகிறார்கள். உலகம் அவள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் கையிலே பிசாசு கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் பரிதாபமாய் சிக்கி தவிப்போம் என்பதை நினைத்து அன்றே ஜெபித்தார். என் பிள்ளைகளை தீமை நின்று காத்துக்கொள்ளும். பொல்லாங்கனிடமிருந்து, பொல்லாங்கனின் தூதர்களாகிய சண்டாளர்கள், நீசர்கள் கையிலிருந்து காத்துக்கொள்ளும். கண்ணீரோடு ஜெபித்து போனார். இன்னும் காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், போகட்டும். இந்த சண்டாளர்களும் நீசர்களும் நம்மை நெருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ஒரு வேடிக்கையான காரியத்தை செய்கிறார் பாருங்க. சங்கீதம் 18:35 வாசிக்க கேட்போமா? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவர்கள் உலகத்திலே பெரியவர்கள் தான். சண்டாளர்கள், நீசர்கள், மனிதனுடைய உயிரை பற்றி கவலையப்படாதவர்கள், பெரியவர்கள் தான். ஆனால் உம்முடைய காருண்யம் அவர்களை விட என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. என் மனைவி எப்பொழுதும் சொல்வார், எல்லாம் உற்சாகமா பாடுறாங்க, கைதட்டி பாடுறாங்க, உற்சாகமா சிங்கம் போல கர்ஜித்து பிரசங்கிக்கிறாங்க. நீங்க பிரசங்கம் பண்ணா எனக்கு தூக்கம் தான் வருது, தாளாட்டுறது மாதிரி இருக்கு. பழைய தெம்மாங்கு பாட்டை பாடுனா ஐயோ எங்க அம்மாக்க தொட்டில போட்டு ஆட்டுனது மாதிரி இருக்கு என்று சொல்லுவாள். அதனால்தான் ஒரு அல்லேலூயா சொல்ல வச்சேன் உங்களை. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். அவருடைய ஞானம் அளவற்ற ஞானம். உண்மைதான், அவர்கள் உலகத்தில் பொல்லாங்கனால் பெரியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறவர்கள் தான். ஆனால் தேவன் சொல்கிறார், என் காருண்யம் உன்னையும் பெரியவனாக்கு. அப்படி ஆக்கின ஒரு மனிதனை வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 11:3 வாசிக்க கேட்போமா? அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரர்
ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். பாருங்க, மோசே என்பவன், இன்னொரு அந்த வசந்த வாசம், மோசே எப்படி இருந்தான்? மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். ஏனென்றால் உங்களை அப்படி செய்ய போகிறார், உங்களையும் என்னையும் அவர் அப்படி செய்து விடுகிறார். நீங்க எல்லாம் பெரியவங்களப்பா, நீங்க சண்டாளர்கள், நீசர்கள், துன்மார்க்கர்கள், வெரி குட். நானும் என் பிள்ளைகளை என்னுடைய காருண்யத்தினால் பெரியவர்களாக்குகிறேன். ஒரு பக்கம் எகிப்து ராஜா சொல்கிறான், மோசே உள்ள விடாதரா அவனை. மோசே பலத்த அற்புதங்களை செய்கிறான், மனம் மாறவே இல்லை. ஆனாலும் மோசேயின் தோற்றத்தை கண்ட உடனே அவனுடைய ஊழியர்கள் நடுங்குகிறார்கள், ஜனங்கள் நடுங்குகிறார்கள். சாதாரண மேய்ப்பனை போல வருகிறான், கையில் ஒரு குச்சியை பிடித்துக் கொண்டு வருகிறான், பைத்தியக்காரனை போல காணப்படுகிறான். ஆனால் எல்லார் கண்களுக்கும் அவன் பெரியவனாய் இருக்கிறான். உங்கள் கண்களுக்கு நீங்கள் சிறியவர்கள். நாம் எப்பொழுதும் அப்படியே இருப்போம், தாழ்மையோடு இருப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு ஆச்சரியமான விதத்தில் உங்களை பார்க்கிற யாவரும் உங்களை கௌரவப்படுத்தும்படி செய்வார். உங்களை தீங்கு செய்வதற்கு, உங்களுக்கு தீமை செய்து உங்களை கெடுப்பதற்கு அனுமதி கொடுக்கவே மாட்டார்.